ஹலோ விவோஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் தற்போது அனைத்து துறைகளிலுமே மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தாங்க பழங்குடியினரை சேர்ந்த பெண் ஒருவர் தற்போது அதுவும் தன்னுடைய இளம் வயதிலேயே சாதித்து காட்டியிருக்காங்க. அப்படி சாதனை புரிந்த பெண் யார், அந்த பெண் என்ன விதமான வகையில் சாதிச்சிருக்காங்க, அவங்க கடந்து வந்த பாதையை பற்றி தான் நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலையை அடுத்த ஜவ்வாது மலையை சேர்ந்த 23 வயதான ஸ்ரீபதி என்ற பழங்குடியின பெண் சிவில் நீதிமன்றத்தில் நீதிபதிக்கான தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் முதல் பழங்குடியின பெண்ணாகவே காணப்படுறாங்க. ஜவ்வாது மலையினுடைய அதிர்ஷ்ட தேவதையாக போற்றப்படக்கூடிய ஸ்ரீபதியினுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அவர்கள் கடந்து வந்த பாதையும் இளம் வயதிலேயே அவர்கள் சாதிக்க என்ன ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. ஆகவே பழங்குடியின மக்கள் பல துறைகளில் சாதித்து தடம் பதிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடிப்படை வசதிகளற்ற பழங்குடி கிராமத்தில் அதுவும் வறுமையான குடும்பத்தில் பிறந்து பல்வேறு விதமான போராட்டங்களை எல்லாம் கடந்து உரிமையியல் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றிருக்காங்க ஸ்ரீபதி. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு 23 வயது தாங்க ஆகிட்டு இருக்கு. திருவண்ணாமலையை அடுத்த ஜவ்வாது மலைப்பகுதியில் குறிஞ்சிக்குப்பம் அப்படின்ற கிராமத்தில் பிறந்தவங்க தான் ஸ்ரீபதி. தற்போது புலியூர் பழங்குடி கிராமத்தில் ஸ்ரீபதி தன்னுடைய கணவர் வெங்கட்ராமனோட வசித்து வந்துட்டு இருக்காங்க. பட்டப்படிப்பில் இளங்கலை பட்டம் முடித்திருக்கக்கூடிய ஸ்ரீபதி, அதாவது BA BL, கடந்த ஆண்டு நடந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் TNPCயின் மூலமாக தேர்வில் வென்று உரிமையியல் நீதிபதி பதவிக்கு தேர்வாகி இருக்காங்க. இவர்களுடைய வெற்றிக்கு அரசியல் தலைவர்களும் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் ஸ்ரீமதியை பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. கூடவே திரை பிரபலங்களுமே கூட ஸ்ரீபதிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இவர்களுடைய வெற்றியை பழங்குடிய மக்கள் ஒவ்வொருவருமே அவர்களுக்கு கிடைத்த வெற்றியாக மிக பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த பெண்ணினுடைய வெற்றியும் விடாமுயற்சியும் அடுத்து வரக்கூடிய பெண்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதமாகவே காணப்படுதுங்க. இவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்ல விரும்புனீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்துடுங்க. தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பெரிய வசதிகள் இல்லாத மலை கிராமத்தை சேர்ந்த பழங்குடி பெண் ஒருவர் தன்னுடைய இளம் வயதில் இந்நிலையில் எட்டியிருப்பதை கண்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னும், அதுவும் நம்முடைய அரசு தமிழ் வழி படித்தவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை என்று கொண்டு வந்த அரசாணையின் வழியே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னும், அதில் தேர்வாகி இருக்கக்கூடிய ஸ்ரீபதிக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், மேலும் அதை எண்ணி தான் பெருமை கொள்கிறேன் அப்படின்னும் பதிவிட்டு ஸ்ரீமதியை பாராட்டியிருக்காரு. இப்போது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஸ்ரீபதியினுடைய வெற்றிக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாங்க. தேர்வில் வென்றது தொடர்பாக BBC-யிடம் தமிழ் ஸ்ரீபதி தொடர்பு கொண்டாங்க. அவங்க கிட்ட அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, தேர்வில் வென்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னும், ஸ்ரீபதி பொறுப்புக்கான முறையான உத்தரவு வரும் வரைக்கும் இது குறித்து மேலும் பேச மறுத்துட்டார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சென்னையில் நடைபெற்ற தேர்வை எழுத நேரில் வந்திருக்காங்க ஸ்ரீபதி. தன்னுடைய கிராமத்தில் இருந்து 250 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்த ஸ்ரீபதி அப்போது குழந்தை பிரசவம் செய்து 2 நாட்களே ஆகியிருக்காங்க. மன உறுதியோட தேர்வு எழுதிய ஸ்ரீபதி அதில் தேர்ச்சியும் பெற்றிருக்காங்க. அதற்கு பிறகுதாங்க கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் நேர்முக தேர்வில் பங்கேற்று அதிலும் அவங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தன்னுடைய இளம் வயதிலேயே திருமணத்தை செய்து கொண்ட ஸ்ரீபதி அவர்கள் திருமணத்திற்கு பிறகுதாங்க சட்டம் படித்து அதிலையும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. மலை கிராமத்தில் வாழ்க்கை ஏழ்மை போன்றவற்றையெல்லாம் அனுபவித்த ஸ்ரீபதி அவர்கள் பிரசவித்த அடுத்த நாளிலே தேர்வு அப்படின்னு பல தடைகளை எல்லாம் கடந்து வந்திருக்காங்க. ஸ்ரீபதி எப்படி அவங்க சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அந்த கிராமத்தினரே கூறியிருக்காங்க. ஒட்டுமொத்த பழங்குடியினருக்குமே பெருமைகளை சேர்த்திருக்கக்கூடிய ஸ்ரீபதி எப்படி சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸ்ரீபதியினுடைய பெற்றோர் குறிஞ்சிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர்கள். மலைப்பகுதியான ஏலகிரியில் சிறிது காலம் தங்கி வந்தபோது அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல் ஒன்றில் பணிபுரிந்து தான் அவரது தாய் அவரை வளர்த்துருக்காங்க.
ஸ்ரீபதி தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு புலியூரில் வசித்து வந்திருக்காங்க. புலியூர் ஊராட்சி தலைவர் அன்பழகன் பிபிசி தமிழிடம் பேசிய பொழுது, ஏலகிரியில் தங்கி அங்குள்ள அரசு பள்ளியில் +2 முடித்து தொலைதூர கல்வியாக இளங்கலை முடித்திருக்காங்க. பிறகு சென்னையில் தான் இளங்கலை சட்டத்தையும் இவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுதே திருமணமாகி 3 ஆண்டுகளாக புலியூரில் தன்னுடைய கணவரோடு வசித்து வருவதாகவும், அவரது கணவர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணிபுரிவதாகவும் அன்பழகன் தெரிவிச்சிருக்காரு. ஸ்ரீபதி பழங்குடியின மக்களுக்கும் எங்கள் கிராமத்திற்கும் மிகப்பெரிய பெருமையை சேர்த்திருக்காரு அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியோட அவர் பெருமையோடு சொல்லியிருக்காருங்க. எங்களது கிராமத்தை உலகறிய செய்திருக்கக்கூடிய ஸ்ரீபதிக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. ஸ்ரீபதியை போல முதல் தலைமுறை பட்டதாரிகள் சிலர் புலியூரில் காணப்படுவதாகவும், அவர்கள் அனைவருமே தினசரி வாழ்க்கையை இன்னல்களுக்கு இடையில தான் நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படித்து முடித்து முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே கூறியிருக்காரு. புலியூரை சேர்ந்த யுவன்ராஜ் தற்போது சென்னையில் பொறியாளராக பணிபுரிகிறார். பிபிசி தமிழிடம் பேசிய யுவன்ராஜ் அவர்கள், ஸ்ரீபதி திருமணமாகி எங்களது கிராமத்தில் தான் வசித்து வருகிறார். அவருடைய குடும்பம் பற்றி எனக்கு நல்லா தெரியும். தற்போது பெரிய சாதனை செய்து தமிழகத்தின் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய எங்களது புலியூர் கிராமத்தை ஜவ்வாது மலையினுடைய பழங்குடியின மக்களையும் உலகறிய செய்திருக்கார் அப்படின்னும், இதை நினைத்து எங்கள் ஒட்டுமொத்த கிராமமே பெருமைப்படுவதாகவும் கூறியிருக்காரு. வறுமைக்கு மத்தியில் பல்வேறு விதமான தடைகளை தாண்டித்தான் ஸ்ரீமதி பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் முடித்திருக்கிறார் அப்படின்னு யுவன்ராஜ் கூறியிருக்காருங்க. இவர் தன்னுடைய மேல்நிலைப் பள்ளிக்கு 25 கிலோமீட்டர் பயணம் செய்து தான் படித்து முடிச்சிருக்காங்க. ஸ்ரீபதி மட்டும் கிடையாதுங்க. புலியூரில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிற பெண்கள், ஆண்கள் என அனைவருமே படிக்கக்கூடிய அனைவரும் 25 கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டு தான் மேல்நிலைப் பள்ளிக்கு போயிட்டு இருக்காங்க. புலியூர் கிராமத்தில் நடுநிலைப்பள்ளி மட்டும்தாங்க இருக்குதான். இவர்கள் மேல்நிலைப் பள்ளிக்காக 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஜமுண்டாமடத்தூர் அப்படின்ற ஒரு மேல்நிலைப் பள்ளியில் தான் படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேல்நிலைப் பள்ளிக்கு போகணும் அப்படின்னாலே இந்த இடத்துல 2 பேருந்துகள் மட்டும்தான் இயக்கப்படுது. இது புலியூரின் நிலை மட்டுமல்ல, ஜவ்வாது மலையில் இருக்கக்கூடிய 11 ஊராட்சிகளுக்கும் இதே நிலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீபதி சிவில் நீதிபதியாக தேர்வாகி இருக்கிறாரு. நானும் பொறியியல் படித்திருக்கிறேன். எங்களுடைய கிராமத்தில் இன்னும் நிறைய பேர் படித்து முடிச்சிருக்காங்க. பழங்குடியின மக்களுக்கு அரசு உரிமை, அடிப்படை வசதி, வேலைவாய்ப்பு, கல்வி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தால் ஸ்ரீமதியை போல பலரும் சாதிப்பாங்க அப்படின்னு யுவன்ராஜ் பேட்டி கொடுத்திருக்காங்க. ஸ்ரீபதியின் மூலமா பழங்குடியினர் மக்களுக்கே பெருமை கிடைத்திருப்பதாக எல்லாருமே ஒவ்வொருவருமே அவர்களுக்கு கிடைத்த வெற்றியாகவே கருதி அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இளம் வயதிலேயே சாதிப்பதற்கு கண்டிப்பாக ஒவ்வொருவருக்குமே ஒரு திறமையானது காணப்படணுங்க. அந்த வகையில் ஸ்ரீபதி சாதித்து காட்டி தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க. இவருக்கு பாராட்டு மலைகளானது குவிந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். நீங்களும் இவரை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் இவருக்கான வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவித்துக்கோங்க. பொதுவாகவே வெற்றிக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்றால் பாராட்டு தாங்க. அதை பாராட்ட மனம் இருந்தால் எல்லாருமே ஸ்ரீபதியை பாராட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீபதியை போல ஒவ்வொரு பெண்களும் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஜவ்வாது மலையினுடைய அதிர்ஷ்ட தேவதையை பற்றியே சில சிறப்பான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் தன்னுடைய இளம் வயதிலேயே, அதுவும் பிரசவித்த 2 நாட்கள்லேயே தேர்வெழுத வந்திருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயந்தாங்க. அனைவருடைய மனதிலும் ஸ்ரீமதி மிகப்பெரிய மதிப்பிற்குரிய இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுபோல் ஒவ்வொரு பெண்களும் சாதிப்பதற்கு ஊக்கம் கொடுப்பதற்கு அப்படின்னு ஒருத்தர் கண்டிப்பாக வேணும் இல்லையா? ஸ்ரீபதிக்கு ஊக்கம் கொடுத்தது அவரது கணவராக கூட இருக்கலாம். கண்டிப்பாக அவரது கணவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் திருமணமான பிறகு படிப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது கண்டிப்பாக அவங்களுடைய கணவராக தான் இருக்க முடியும். அந்த வகையில் ஸ்ரீபதியினுடைய கணவரும் மிக உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ரொம்பவே கஷ்டப்பட்டு பழங்குடியின பெண்ணாக பிறந்து வாழ்ந்து சாதித்து காட்டிய ஸ்ரீமதி அவர்களுடைய வரலாறுகளை பற்றியும் அவங்க எப்படி சாதிச்சாங்க அப்படின்றத பற்றியும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வெற்றிக்கும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஸ்ரீபதி நிரூபித்து காட்டியிருக்காங்க. இந்த வகையில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த வகையில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் அடங்கிய பதிவுகள் தினந்தோறும் வீடியோக்களை பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க.
மேலும் அந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.